மட்டும் வந்துட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். Shall we all turn towards Genesis chapter 8? எல்லாரும் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். We are going to read quickly from verse 1 till 14. 1ஆம் வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நாங்க எல்லாரும் வாசிக்க போகிறோம். But my key verse is going to be chapter 8 verse 1 to மன முக்கியமான வசனத்தை நாங்க குறிப்பிட்டு பார்க்க போறோம். 8வது அதிகாரம் 2வது வசனத்தை தான் நாங்க முக்கியமா பார்க்க போறோம். The Lord told us this year that he is going to remember us. ஆண்டவர் இந்த வருஷம் எங்களுக்கு சொன்னார், அவர் எங்களை நினைவு கூற போகிறார் அப்படின்னு சொல்லி இருக்காரு. And he said every prayer that is half prayed, that has been stopped, that you have lost hope, God is remembering this year. என்னென்ன ஜெபங்கள் எல்லாம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்குதோ இல்ல ஜெபிக்காதபடிக்கு இருக்கிறதோ அதெல்லாம் கர்த்தர் நினைவு கூற போகிறார்னு ஆண்டவர் சொல்லுகிறார். God remembers everything that you sowed. ஆண்டவர் நீங்க விதைத்த ஒவ்வொரு காரியங்களை நினைவு கூறுகிறார். God remembers how you supported people. எப்படி நீங்க ஜனங்களை சப்போர்ட் பண்ணீங்கன்ற ஆண்டவர் how நினைவு you கூறுகிறார். encouraged people. எப்படி உற்சாகப்படுத்தினீங்க, how you prayed for people. எப்படி ஜனங்களுக்காக ஜெபித்தீங்க. God remembers your giving. நீங்க கொடுத்த ஒவ்வொரு காரியங்களை நினைவு கூறுகிறார். God remembers your tears. உங்களுடைய கண்ணீர்களை நினைவு கூறுகிறார். God remembers your hard work. உங்களுடைய கஷ்டமான கடினமான உழைப்பை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். And today God, I want to tell two things very quickly. ரெண்டு காரியம் நான் குயிக்கா உங்களுக்கு மத்தியில பகிர்ந்து கொள்ள போறேன். Genesis chapter 8 verse 1 and 2. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1-2 வசனங்கள். It says God remembered Noah and all the wild animals and the livestock that were with him in the ark, and he sent a wind over the earth and the waters receded. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். God remembered Noah. ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார். Noah was a very righteous man. நோவா ரொம்ப நீதியுள்ள மனுஷன். He did everything according to God's ways. ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வழிகளில் அவர் எல்லாமே செய்தார். He obeyed God in everything immediately. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் உடனடியாவே அவர் கீழ்ப்படிந்தார். God destroyed everyone on the earth, including the plants, the animals, every vegetation, everything was destroyed. பூமியில இருக்கிற எல்லா காரியத்தையுமே கர்த்தர் செடிகள்ல இருந்து எல்லாவற்றையுமே கம்ப்ளீட்டா அழித்து போட்டார். But God said that he remembers Noah, and not only Noah but every wild animal, every livestock, everything that was connected to him. Because of Noah, God remembered them all. நோவாவின் நிமித்தம் கர்த்தர் நோவாவை மாத்திரம் நினைவு கூறல, அவரோடு கனெக்டடா இருக்கிற எல்லா மிருக ஜாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். The Bible says there was a heavy flood. God commanded for a heavy flood during Noah's time. நோவாவின் காலத்துல ஆண்டவர் பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்கினார். வெள்ளத்தை. There was non-stop rain to destroy everything. அங்க இருக்கிற ஒவ்வொன்றையும் அழிக்கும்படியாக கண்டினியூவஸாவே மழை பெய்து கொண்டிருந்தது. The Bible says the heavens were, the springs of the heavens, the springs of the earth were open to destroy things. அங்க ஊற்றுக்கணிகள், வானத்தின் ஊற்றுக்கணிகளும் கீழே மலையில இருக்கிற எல்லா ஊற்றுக்கணிகளும் திறக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். And but God was protecting Noah. ஆனா ஆண்டவர் நோவாவை பாதுகாத்து கொண்டிருந்தார். There was flood everywhere, water everywhere. அங்க எல்லா இடமும் வெள்ளமும் தண்ணீருமாக காணப்பட்டது. God protected Noah. ஆனா ஆண்டவர் நோவாவை பாதுகாத்து கொண்டார். But the rain went on continuous without stopping. ஆனா மழையானது பெய்து கொண்டே இருந்தது, நிக்காம மழை பெய்து கொண்டே இருந்தது. It came to a point where if there is more rain, even Noah will not survive, he will collapse. ஒரு நேரம் ஒரு காலகட்டம் வந்துச்சு, இந்த மழை நிக்காட்டி போனா நோவா கூடி அந்த அதுல அழிந்து போகிற அளவுக்கு ஒரு நேரம் வந்தது. If the rain did not stop, the wild animals will have no more food and they will all starve to death. A time will come if the rain does not stop. மழை நிக்காட்டி போனா நோவாவோடு இருந்த அந்த மிருக ஜாதிகள் கூட சாப்பாடு இல்லாதபடிக்கு அழிந்து போகிற ஒரு நேரம் வரும். It was raining. மழை பெய்து கொண்டே இருந்தது, மழை. But then God said,
yes, now it's time for me not only to protect Noah but also to stop the rain. ஆனா ஆண்டவர் சொன்னார் இந்த நேரம் வந்தது நோவாவை பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாது இந்த மழையை நிப்பாற்றுவதற்கு ஒரு நேரம் வந்தது. And how did God stop the rain? He started to send the wind. The Bible says in order to stop the rain, God sent the wind over the earth. அப்ப எப்படி ஆண்டவர் அந்த மழையை நிப்பாட்டினார்? ஆண்டவர் அந்த பூமியில காற்றை வீச பண்ணினார். Hallelujah. Maybe God has a plan for you like Noah, and he protected you, he covered you. ஒருவேளை நோவாவை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்து உங்களை பாதுகாத்தார். But there were so many problems dashing like rain over your life, like a flood over your life, ruining everything. ஆனா மழையை போல புயலை போல வெள்ளத்தை போல உங்களுடைய வாழ்க்கையில் अनेक பிரச்சனைகள் வந்து உங்களை அழிக்கும்படியாக வந்தது. As God remembered Noah, he stopped the rain. நோவாவை நினைவு கூர்ந்தனால கர்த்தர் அந்த மழையை நிப்பாட்ட செய்தார். Because God is remembering you, every destruction that was pouring upon your life, every negative things, every sad things, every unwanted things, everything that was being pouring upon your life, God says that he remembers to stop everything that was flooding your life all these days. அப்போ உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, சோகத்துக்கு மேல சோகத்து, சோகம், கடன், நீங்க போன எல்லா புயல்கள், எல்லா விதமான வெள்ளங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூர்ந்து அதை நிறுத்தினார். Maybe there was a flood of deaths in your life. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வந்து வெள்ளம் போல கடனாக இருக்கலாம். There were flood of so many problems in your life. வெள்ளம் போல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கலாம். When God remembered Noah, the first thing he did was to stop the rain, stop the flood. அப்ப நோவாவை நினைவு கூர்ந்த நேரம் முதலாவது ஒரு காரியம் ஆண்டவர் செய்தது வந்து மழையை நிறுத்தினார். It's not going to be all the time bad news, all the time sad news. It's not going to be all the time you're going to go through this cycle that you're going through. So ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தான், சோகம் தான், கஷ்டம் தான்ட்டு கிடையாது. There will be a wind. There is a wind coming to stop the rain. அங்க ஒரு காற்று உண்டாகும், அந்த உங்களுடைய மழையை நிப்பாட்டும்படியாக ஒரு காற்று உங்க வாழ்க்கையில நிப்பாட்டும். God protected Noah. He protected him in the ark from being destroyed by the flood around. நோவாவை ஆண்டவர் பாதுகாத்தார் தான், அந்த பேழைக்குள்ள வைத்து ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார் தான். But a time came when he had to stop the rain as well. Otherwise Noah would go discouraged. Noah would, even the ark would break. ஆனா நேரம் வந்தது நோவாவை பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாது, நோவா அந்த மழையின் நிமித்தம் அதுல மூழ்கிடாதபடிக்கு ஒரு நேரம் வந்தது, அவர் காற்றை வீசி அதை நிறுத்த பண்ணினார். Wind represents the Holy Spirit. காற்று வந்து பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. This year a fresh wind of the Holy Spirit is going to come upon our lives to stop the rain. அப்ப இந்த வருஷம் ஒரு புதிய ஒரு காற்று உங்க மத்தியில பரிசுத்த ஆவியானவரை போல வந்து அந்த மழையை நிறுத்தும்படியாக வரப்போகிறது. And what happened? Yes, the rain stopped. What was the next step? What happened next? அப்ப அடுத்து என்ன நடந்தது? ஆமா, மழை நிறுத்தப்பட்டது தான். அடுத்து என்ன நடந்தது? Water started receding. Water started to go down. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்தது. God gave me this word, water receded. ஆண்டவர் தண்ணீர் வற்றி கொண்டு போனது என்ற வார்த்தை எனக்கு சொன்னார். I don't know what is like a flood in your life. உங்களுடைய வாழ்க்கையில என்ன வெள்ளம் போல இருக்குன்னு எனக்கு தெரியாது. I don't know what was increasing like a flood in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெள்ளத்தை போல எது உயர்ந்து கொண்டிருக்குன்னு எனக்கு தெரியாது. A wind of the Holy Spirit is going to blow upon your lives this month. பரிசுத்த ஆவியானவரை போல அந்த காற்றானது உங்களுடைய வாழ்க்கையில ஊற்றப்பட போகிறது. And everything that was flooding in your life, flooding in your life, flooding in your life, I prophesy that the water will recede in Jesus name. என்னென்ன காரியங்களுடைய வாழ்க்கையில வெள்ளம் போல இருந்ததோ இன்றைய நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாக எல்லா தண்ணீர்களும் இன்றைய நாள்ல வற்றி கொண்டு போக போகிறது. I was messed up in my spiritual life.
I was messed up in my spiritual என்னுடைய life. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு மெஸ்அப்புக்குள்ள இருந்தேன். I became ungodly. நான் ஒரு ஆண்டவர் இல்லாத ஒரு காரியத்துக்குள்ளாக I கடந்து became போனேன். so cold towards God. ஆண்டவர் கிட்ட நான் ஒரு குளிர்ந்த ஒரு இருதயத்தோடு காணப்பட்டேன். My fear, I lost the fear of God. Flood came, I lost the fear of God. வெள்ளம் வந்தது, ஆண்டவர் மேல இருக்கிற அந்த பயமானது நீர் இல்லாம போயிற்று. I lost the zeal for God. தேவனுக்காக அந்த வைராக்கியம் இல்லாம போயிற்று. The true repentance, I lost it. உண்மையான மனம் திரும்புதலை நான் இழந்து போனேன். But I have a calling in my life. ஆனா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு அழைப்பு இருக்கு. Struggles, storms are increasing one after the another. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு என்னுடைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பிக் கொண்டே இருந்தது. God protected you like Noah all these years. இத்தனை வருஷமாக நோவாவை போல கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொண்டார். But today he has remembered you. ஆனா இன்றைய நாள்ல கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார். And he has decided to stop every negative rains that were falling in your life. அவர் முடிவெடுத்துட்டார் உங்களுடைய வாழ்க்கையில மழையை போல பெய்கிற எல்லா நெகட்டிவ் காரியங்களை நிறுத்தும்படியாக. Every demonic activity that was pouring like a rain in your life, God is stopping that rain. மழையை போல உங்களுக்கு எதிராக எழும்பின எல்லா பிசாசின் திட்டங்களையும் கர்த்தர் நிறுத்த போகிறார். Anything that was destroying the peace of the husband and wife, that was pouring, every rain that was disturbing the peace of husband and wife, God is stopping that rain. கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கிற சமாதானத்தை குறைக்கும்படியாக ஊற்றப்பட்ட எல்லா மழைகளையும் கர்த்தர் இந்த வேளையில நிறுத்துகிறார். God remembers you one more time. கர்த்தர் ஒரு முறை மறுபடியுமாக உங்களை நினைவு கூறுகிறார். The water starts to recede. தண்ணீர் கொஞ்சமாக வற்றி கொண்டு போக ஆரம்பித்தது. Whatever pain was increasing, I am telling you, you will see there will be an outpouring of the Holy Spirit like a wind, and things will start to ease out. Water will start to recede. 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 என்னென்ன வேதனைகளுக்குள்ளாக நீங்க கடந்து போனீங்களோ கர்த்தர் பெருமழை அவர் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று உங்க மேல வீசப்பட்டு அந்த தண்ணீர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வற்றி கொண்டு போக ஆரம்பிக்க போகிறது. The Bible says, when God said, I am sending a wind and the waters are going to recede, Noah became very serious. அப்போ வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தண்ணீர் வற்றி கொண்டு போக ஆரம்பிக்கும் பொழுது நோவா அதை குறித்து ரொம்ப சீரியஸாக ஆரம்பிச்சாரு. Chapter 8 verse 3, all of you read, yeah? The water receded steadily from the earth. ஆதியாகமம் 8:3வது வசனம் எல்லாரும் வாசிப்போம். பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றிக்கொண்டே வந்தது. Every day in your life you will see the problems diminishing, the problems going low and low. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்க போறீங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வற்றி கொண்டு போகுது, குறைந்து போக போகிறது. Anything you had with children, it's going to run low. என்னென்ன காரியம் உங்களுக்கு பிள்ளைகளோட இருந்துச்சோ பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் குறைந்து போக போகிறது. Anything to do with your finances, it's going to run low. ஃபைனான்சஸ் குறித்து என்னென்ன காரியங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் குறைந்து போக போகிறது. You know, here the water is not Holy Spirit. இங்கே பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் கிடையாது. Because the Bible says the enemy comes in like a flood. So sometimes the flood that you are in is not the Holy Spirit flood, but the enemy that brought the flood. அப்போ இது இந்த தண்ணீர் ஆவியானவரை குறிக்கிறது இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுகிறது வெள்ளம் போல சாத்தான் புரண்டு வருவான் அப்படின்ட்டு போடப்பட்டிருக்கு. அதே போலதான் இந்த தண்ணீர் அதை குறிக்கிறது. Every flood that was through the Satan, பிசாசினிடமிருந்து வருகிற எல்லா வெள்ளங்களும், every flood that was from the enemy, சத்துருவானவனிடமிருந்து வருகிற எல்லா வெள்ளங்களும், the Holy Spirit wind is coming to dry it out. பரிசுத்த ஆவியானவருடைய காற்றானது அதை வற்றி போக பண்ண போகிறது. Every day you can see the power of the enemy diminishing. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பார்க்க போகிறீங்க. If you see the third
verse it says, on the 100 at the end of 150 days water had gone down, and the 17th day of the 7th month the ark came to rest on the mountains of Ararat. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. Hallelujah. Say, there is rest coming. சொல்லுங்க, அங்க ஒரு இளைப்பாறுதல் When வருகிறது. God remembers, the ark had a rest. ஆண்டவர் நினைவு கூறும் பொழுது அந்த பேழை வந்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக வந்தது. Say, God is giving me a rest. ஆண்டவர் எனக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிறார். The ark is coming to a halt. பேழையானது ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக The வருகிறது. water is receding. அந்த தண்ணீரானது வற்றி போகிறது. The struggles that went to the peak, it is receding. நீங்க போன பிரச்சனைகள், உயரத்துக்கு போன எல்லா பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கிறது. The things that took your life is receding. உங்களுடைய வாழ்க்கையை பிடித்த எல்லா காரியங்களும் குறைந்து போகின்றது. The storm that blew you almost is receding. உங்களுடைய வாழ்க்கையில வந்த எல்லா புயல்களும் குறைந்து வற்றி கொண்டிருக்கிறது. And God was telling me this, but I never understood until I opened the Bible. God was telling that it is going to be like in days count. அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லி கொண்டிருந்தான். எனக்கு புரியல. நான் வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு நாள் நடுவுல கவுண்ட் பண்ணுகிற ஒரு For காரியம். example, the first 150 days the water recedes. You can notice it. உதாரணத்துக்கு 150 நாள்ல வந்து அந்த தண்ணீர் வற்றி கொண்டு போனது அது உங்களால பார்க்க How முடியும். much is 150 days? How many months? 6? 5. Okay, 5. So I don't know what I am saying, but God gave me this to say that it's going to be number count in 150 days. Number count. You will see, you will notice water receding. அப்ப நீங்க அந்த ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற அந்த நம்பர் கவுண்ட்ல எண்ணத்துல நாள் அளவுல நாள் மாசம் வருஷம் கணக்கு கிடையாது. இனி கர்த்தர் நாள் அளவுல உனக்கு சொல்லுகிறது 150 நாள், ஏறக்குறைய 5 மாதத்துல கர்த்தர் சில காரியங்கள் உன் வாழ்க்கையில குறைஞ்சி தண்ணி குறைறத உன் கண்கள் evident, it will be seeing it. Amen. And then it says, read this chapter 8 again and again when you go home. And then it says, on the 7th day of the 7th month the ark came to rest on the mountains of Ararat. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. So around, every day the water is receding, but they could not notice it. But on the 150th day they could notice it. So likewise in the 7th, which was around 5 months, then around 7th month the ark could touch the mountain and could have a rest. It's also, don't see it as a month count, it's also a day count. In the 7th month, in the 7th day, 17th day, God has something for you this year that is going to be in days count. That is why I am saying, take things serious. Noah did not just sit in the ark having no clue of anything. No, he started counting days. 1, 2, 3. God said water is receding. I can't see it, but 1, 2, 3. On the 150th day he could noticeably see water receding. என்ன ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார் தண்ணி வத்துது ஒண்ணுமே தெரியலையே. ஆனாலும் எண்ணிக்கொண்டிருந்தார். 1 நாள், 2 நாள், 3 நாள். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை எடுக்கிறேன். இன்னையில இருந்து உன் நாளை கவுண்ட் பண்ண ஆரம்பி. Today as I am delivering you the word, count days. I am telling you, I have never challenged like that. Count your days. And when you come for testimonies, you have to come with days count. நாள் கணக்கோட நீ வந்து எனக்கு சாட்சி சொல்லணும். இந்த வசனம் 4ஆம் தேதி வந்தது, அதுல இருந்து இத்தனை நாள் கவுண்ட் பண்ணி. Get serious. Be very serious. He started counting.
And then he saw on the 17th day of the 7th month, now the ark, you know, it was just floating clueless. The ark was going you know, sometimes our life goes clueless. But on the 17th day of the 7th month, it came to rest. Hallelujah. No more turbulence, no more rain, no more flooding. It came to a rest. It came to become steady. It came to settle. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? வத்தி கொண்டிருக்கிறது. Your water is receding. Your flood is going down. Your rain is going down. A wind is coming. That is why we are fasting for the wind. We are fasting for the wind. We are fasting for the wind. ஒரு காற்று வருகிறது. ஒரு காற்று வருகிறது. உன்னுடைய தண்ணீரை வற்ற வைக்க, வெள்ளம் போல சத்ரு கொண்டு வந்த தண்ணீரை வற்ற வைக்க, உன் குடும்பத்துல, உன் பிள்ளை வாழ்க்கையில, கணவன் மனைவிக்குள்ள, உன் ஊழியத்துல, உன் சபையில, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெள்ளம் போல வந்த வெள்ளத்தை நிறுத்துவதற்கு a wind is coming in order to stop the flood. In order to stop the flood, a wind is coming. Wind of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. அவர் நோவாவை நினைத்தார். அவர் he remembered the wild animals. Hura khaliba sharababakar. Somebody read the next verse. 10ஆம் மாதம் Fifth, no, 5. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. It says the 10th month, every day there was the waters were receding until the 10th month. How many months until how many days until 10 months? Roughly 300. Roughly 30 days nalo or 300 roughly 10 months. 10 months. The Bible says until 10th month the water is receding. Sometimes we start the month, we say God said, God is remembering me. Nothing happened in January, nothing happened in, don't worry, water is receding. The Holy Spirit wind is already upon your case. உன் கேஸ் மேல ஆல்ரெடி பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. Every day have a genuine repentance before God. Every day, like Noah, be blameless. Like Noah, just humble yourself. You know, the garments that we threw in 2025, don't go back and take the garment and wear it. Let it be thrown out. நம்ம கலட்டி வச்சா பழைய வஸ்திரங்களை திருப்பி போட்டுக்க கூடாது, தூக்கி அப்படியே போடுங்க. Okay, then it says, okay, now then what happened? Okay, the waters continued to recede until the 10th month, and on the first day of the 10th month, what was seen? There was another manifestation, there was another something seen. What did they see? The top of the mountain. Water were going down. தண்ணி வச்சி கொண்டே இருந்தது. அடுத்த சைன் என்னது? Mountain top. Hallelujah. Hallelujah. Somebody, I'm not somebody, I'm speaking to the whole church. Something in your life is receding. Something in your life is going down. Something, the warfare, maybe it is a warfare that is going down. Maybe whatever was standing against you, it is breaking, it is receding, it is going down. உனக்கு விரோதமாய் நின்ற காரியங்கள் வற்றி கொண்டே போயிருக்கு. 10வது மாசம் முதல் நாள், again God is giving the day count. On the first day of the 10th month, they saw the mountain top. Oh my God, what a hope, what a joy, how happy things are, that God is changing things in our lives. Next.
6th verse. See now, Noah is very serious. He is very serious when God said something. He keeps checking. He keeps observing. He keeps monitoring. He is just not sitting, when it will happen, it will happen. No. What does he do? He opens the window to see, can I see something else? Keep expecting. The more you expect, the more visible signs you will see. The more you expect, the more you will see the glory of God. Hallelujah. இப்ப நோவா வந்து அந்த பேழைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது நடக்குமோ அப்படின்ட்டு அவர் பார்த்து கொண்டிருக்கல. அவர் எல்லா நேரமும் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து ஏதாவது நடக்குமா, ஏதாவது சைன்ஸ் எனக்கு வருமா அப்படின்ட்டு அவர் விண்டோவை திறந்து பார்க்கிறார். 7th verse. He takes some action. He takes some action. My dear people of God, the water is receding. Whatever actions the Holy Spirit instructs you, do it. He's அப்ப தண்ணீர் வந்து வற்றிக்கொண்டே இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியம் உங்களை செய்ய சொல்லுகிறாரோ அது உடனடியாக நீங்க செய்ய ஆரம்பிங்க. Whether it is your business, whether it is your job, whether it is your work or whatever it is, உங்களுடைய பிசினஸா, உங்களுடைய வேலையா, என்ன காரியமா இருக்கட்டும், you will see visible signs of God's hand, God remembering you. So நீங்க வந்து ஒரு வெளிப்படையான ஒரு சைனை வந்து நீங்க பார்ப்பீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம். He sends the ravens, the crow. It goes, it has no place and it comes back. முதலாவது அவர் காகத்தை அனுப்புகிறார், அது எல்லா இடமும் சுற்றிட்டு திரும்பி வருகிறது. Verse 8. Again he tries. Again he tries. He says, okay, next let me send a dove. If just to see if the ground is seen or if a tree is seen. The dove goes and comes back. Because it cannot sit anywhere, it comes back. அப்ப நோவா மறுபடியும் அதை ட்ரை பண்ணுகிறார். இந்த தடவை புறாவை அனுப்புகிறார், அதுவும் சுற்றி திரிந்து எதுக்குமே இல்லைன்னு திரும்பி வருகிறது. Next verse 9. So again 9th verse, he sends again, but he just flies and comes back. Sometimes you will not see visible signs what you want to see, but still water continues to recede. Amen. So 9th வசனம் கூட இப்படியாக சொல்லுகிறது, புறா போய் சுற்றி திரிந்து திரும்படியுமா வருகிறது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட சில காரியங்கள் நீங்க பார்க்கணும்னு விரும்புற அந்த காரியங்கள் நீங்க ஒருவேளை பார்க்க முடியாது, ஆனா நீங்க மறுபடியுமாக ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும். Number 10. He waited 7 more days and again sent a dove from the ark. Let's see. Again days count. 7 days he waited. Maybe you can go on a fast for 7 days to wait. What is the Lord's way? You know, however the Lord leads. 7 days he waits. Again sends a dove. Read the next one. Now this dove brought a twig, an olive twig, and now he knew that the water has receded. The vegetations are seen, the tree tops are seen. And again 12th verse. Again he waited for 7 days. You know, it is not complete yet. It is not complete yet. Again 7 days. You know, don't think that things will, it does happen overnight. We all believe in such miracles, but there are miracles that takes steady time, because God has a greater plan. So it goes slowly, but it does happen slowly, okay? So 12th verse. Again he sent 7 days he waited. Again he sent a dove, and this time good news. The dove never came back to the ark. It flew away to a nice treetop or something. Then we see 13. By the first day of the first month of Noah's ark, Noah's 601st year, the water had dried up from the earth. Noah then removed the covering from the ark and saw the surface of the ground was dry. God did not send Noah just on a
swampy ground. Go and do what, like, you know, the muddy ground, the swampy ground, the marshy ground. He did not send them like that. When God does something for you, He does it in perfection, in beauty, in precision, and in perfection. When He sends, the people from the ark come out and they see not only the ground, but they see the ground dry. Hallelujah! Completely dry. On the first day of the first month next year, the ground was completely dry. And now Noah is still sitting in the ark. Look, I was just wondering if it was me. Appa, 1 year I was sitting in this ark. Let me go out and jump and thank God and all that. You know, Noah never went out. Why? In everything, he had that reverence for God. In everything, he had that fear of God. You know, God has we set boundaries. God also set boundaries. He expects us to obey Him according to His time, His boundary. அப்போ நோவா வந்து ஆண்டவர் வந்து அந்த மழையை நிறுத்தினதுக்கு பிறகு அந்த புறா திரும்பி வரல. ஏன்னா அது திரும்பி வரல. அப்போ ஆண்டவர் வந்து நோவாவை வந்து வெளியே பேழையிலிருந்து வெளியே வந்து ஒரு தண்ணீரான ஒரு இடமான ஒரு சகதியான ஒரு இடத்துக்குள்ள அவர் அனுப்பல. அது ரொம்பவே நல்ல கிளீனாக ட்ரையான ஒரு இடத்துக்கு தான் ஆண்டவர் அனுப்பினார். ஆனால் இந்த வசனம், அடுத்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நோவா வந்து இதெல்லாம் நிறுத்தினதுக்கு பிறகு வெளியே போகலையாமா. அவர் வந்து காத்து கொண்டிருந்தாராம். ஏன்னா இதே நானா இருந்திருந்தா, ஐயோ மழை நின்றுச்சு, நாங்க வெளியே போயிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினைச்சிருப்பான். ஆனா நோவா வந்து ஆண்டவரோட வசனத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்து கொண்டிருந்தாரு. Sometimes what we do is right, but do not do it until God tells you to do it. சில வேளைகள்ல நாங்க செய்கிறது சரியாகவே இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் அதை செய்யாதீங்க. God, this year I am going to teach you more of this. God has set a boundary. God has set a rule. God has set some scales. God has set certain principles. You never cross it. Even if you are doing right, even if it is out of good intention, you don't cross it. அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்துல கூட எங்களுடைய வாழ்க்கையில ஒரு எல்லையை உண்டு பண்ணியிருக்கிறாரு, ஒரு ரூல்ஸ் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அதன்படி நாங்கள் அதை தவறி வரக்கூடாது. ஆண்டவர் எங்ககிட்ட சொல்லுற வரைக்கும் நாங்கள் அதை தாண்டக்கூடாது. There is a rule, or there is anything from the church. God would have rolled out something from the church. God expects you that we do it. அப்போ ஒருவேளை சபையில ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி இருப்பாரு, அதை நாங்க அதன்படி கீழ்ப்படிந்து செய்யணும். Okay, let me finish it quickly. Time is 14th verse. By the 27th day of the second month, the earth was completely dry. இரண்டாம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. Full everything. There was no clue of flood whatsoever. முழுமையா பூமி முழுவதுமாய் காய்ந்திருந்தது. மழை பெய்ந்ததற்கு ஒரு காரணமே இல்லாதபடிக்கு அது காய்ந்திருந்தது. Shall we all read the 15th verse together? எல்லாரும் 15வது வசனம் ஒன்றாக வாசிப்போம். எல்லாரும் 15வது வசனம் எடுத்து வெச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து 15 and 16. 15 16வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். God said to Noah, come out of the ark, you and your wife and your sons and their wives. Keep reading. Bring out every kind of living creature that is with you, the birds, the animals, and all the creatures that move along the ground, so they can multiply on the earth and be fruitful and increase in number upon it. 18. So Noah came out together with his sons and his wife, and his son's wife, all the animals
and all the creatures that move along the ground, and all the birds, everything that moves on the ground, on the earth. You know, I was thinking, why is God so specifically saying, Noah, come out, the sons come out, the wives come out, the wild animals come out, the birds come out? Then I remembered, Noah will not do anything if the Lord doesn't say it. He's very specific, he's very precise. When he made the ark, he did exactly what the measurement was given by God. And God knew that Noah will never cross the line, never cross the boundary that I have drawn. And that is why he says, you come out. God, he opened the top, but still he did not go out. The land was completely dry. He still did not go out because Noah was so righteous that he will never cross the line that God had drawn. Hallelujah. What a beautiful truth God is teaching us through Noah. நோவா ரொம்ப ஒரு நீதி நிறைந்த ஒரு மனுஷனாக இருந்தார். அவர் பேழையும் திறக்கப்பட்டது, கதவு திறக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவர் வெளியே போகலை. ஏன்னா ஆண்டவர் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காரியங்களை சொல்லுகிற வரைக்கும், இப்படி செய்யணும்னு சொல்கிற வரைக்கும் அவர் அது செய்யவே மாட்டார். ஏன்னா அவ்வளோ அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படிந்து இருப்பார். சாதாரண தமிழில் சொல்லணும்னா, அது நல்லதோ கெட்டதோ, ஆண்டவர் கிழிச்ச கோட்டை நோவா தாண்டவே மாட்டார். ஏன்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வைஃபுக்கு பிடிச்சதோ இல்லையோ, சன்ஸுக்கு பிடிச்சதோ இல்லையோ, மருமகனுக்கு பிடிச்சதோ இல்லையோ, நோவா ஆண்டவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாரு. Hallelujah. At least he could have stayed and let the birds go out or animals go out because everything is dry. He did not either go out. He did not let his children go out. He did not let his wife go out. He did not let any bird fly out. He did not let any animal go out because he was so righteous that he will never cross the boundary that God has drawn in his life. A very powerful truth every believer, every Christian has to follow. How are we praying? What is the line God has drawn for your prayer? அப்போ உங்களுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன கோடு கிழித்து வைத்திருக்காருன்றதை நீங்க கவனமா பார்க்கணும். ஆண்டவர் கிழிச்ச கோட்டை அவனும் தாண்டல, அவனுடைய பையன்களை, மருமக்களை, புறாவை, கிளிய, கோழிய எதையும் தாண்ட விடல. அவ்வளோ ஒரு நீதிமான். திஸ் இஸ் அ ட்ரூத். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு கோடு கிழிச்சிருப்பார். இதை நீ தாண்டக்கூடாது, நீ மற்றவங்கள மாதிரி வாழ முடியாது, நீ இந்த கோட்டை தாண்ட முடியாது. யூ cannot live like everyone. You cannot cross certain lines in your life. You know, there are certain routines that you cannot cross. There is the prayer. There are prayers, or I don't know. There are certain lines that God has drawn for prayers that you cannot cross. But in our day-to-day life, the world has so much creeped in that we have always crossed God's boundary, God's line. God was speaking to me about this after the New Year service, and I'm going to tell you about this maybe in the prayers, or I don't know when the Lord leads. But do not cross the lines that God has drawn, which means the fear of God is going down, the reverence for God is going down. So let us not cross the lines that God has given in our lives.
அப்போ கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில குறித்த அந்த எழுதின அந்த லைனை வந்து நாங்கள் அதை தாண்டாதபடிக்கு நாங்கள் காத்துக்கொள்ளணும்னா அதை தாண்டினோம்னா அது தேவன் மேல பக்தி வைராக்கியம் இல்லாதபடிக்கு இல்லை பயபக்தி இல்லாதபடிக்கு பயம் இல்லாதபடிக்கு போகிறதா And there is காணப்படும். one more thing I wanted to tell you for your fasting. அப்போ ஒரு விஷயம் உங்களுடைய உபவாசத்தை குறித்து நான் சொல்லணும்னு This விரும்பினேன். year, your body is not going to control you. You are going to control your body. இந்த வருஷம் உங்களுடைய சரீரம் உங்களை கண்ட்ரோல் பண்ண போறதில்ல, நீங்க உங்க சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண Three போறீங்க. things you are going to command your body. நீங்க 3 காரியம் உங்களுடைய சரீரத்துக்கு நீங்க தான் That is what கட்டளையிட God போறீங்க. told me. That's what I am sharing with you. அதுதான் கர்த்தர் எனக்கு சொன்னாரு, அதனால தான் நான் அது உங்களுக்கு சொல்லுகிறேன். Number one, you should command your body when to eat, what to eat. முதலாவது Your உங்களுடைய food. உங்களுடைய சரீரத்துக்கு நீங்க தான் கட்டளையிட போறீங்க என்ன சாப்பிடணும் எது சாப்பிடணும் அப்படி. Somebody said like this, I can't fast, tomorrow fasting, I can't fast. ஒருத்தர் இப்படியாக சொல்லியிருந்தாங்க, ஐயோ நாளைக்கு உபவாசம் என்னால உபவாசிக்கவே முடியாது அப்படின்ட்டு. I said, you don't say it. Tell your body that from Monday, fasting is starting in my church. You better, I am not going to give you any food. You better keep quiet. அப்ப நான் சொல்லியிருந்தேன், நீ உன் சரீரத்துக்கு கட்டளையிடு, நான் நாளையில இருந்து சபையில உபவாசம் ஆரம்பிக்க போது நான் என் சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்க போறதில்லை. You control your body. The spirit should control the flesh. நீங்க சரீரத்துக்கு கட்டளையிட்டு நீங்க அதில இருந்து கண்ட்ரோல் எடுக்க போறீங்க. This year the inner man, your spirit is going to raise high. இந்த வருஷம் உங்களுடைய உள்ளான மனிதன் உயர்ந்து இருக்க போகிறது. And the spirit man is going to control your flesh. அப்ப உள்ளான மனிதன் உங்களுடைய சரீரத்தை உங்களுடைய மாம்சத்தை பொறுப்பெடுக்க போகுது. அடக்கணும். Number 2, your sleep. இரண்டாவது உங்களுடைய தூக்கம். You have your spirit has to control your flesh of sleeping. அப்ப உங்களுடைய ஆவியானது உங்களுடைய மாம்சத்தை தூக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது, அடக்க போகுது. நீ when you see your bed in your house, you sleep. You tell your body, okay? அதுக்கு நீங்க சொல்ல போறீங்க, வீட்டுக்கு போயிட்டு அந்த பெட்டை பார்த்தா மாத்திரம் தான் நான் தூங்க போறேன், சபையில வந்து நான் கண்ணை மூடி தூங்க போறது கிடையாது. This year the flesh is going to be crucified by the spirit, by the Holy Spirit and by your inner man. So, hallelujah. Are we going to do this? அதெல்லாம் நாங்க செய்ய போறோமா? Are we going to do this? நாங்க சொல்ல போறோமா? Amen. 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 Shall we all raise to our feet? எல்லாரும் எழும்புவோம்.